முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டிய விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்பது இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக ராஜசேகரன் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அவர் மனு தாக்கல் செய்த போது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அரியலூர், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டன. ஆனால் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை, இதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்பொழுது 2021ஆம் ஆண்டு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறியதை அடுத்து தமிழக காவல்துறை தரப்பில் இருந்து பதிலளிக்கப்பட்டு இதற்கு விசாரணைக்கு துவங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது. இருப்பினும் 5 வருடம் கழித்து மீண்டும் இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற மனுவை ராஜசேகரன் இன்று தாக்கல் செய்து அது விசாரணை என்பது வந்தது. குறிப்பாக இந்த 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்ட விவகாரத்தில் 60% மத்திய அரசின் பங்கு இருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக மத்திய புலன் விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்வதற்கு இது உகந்தது என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரணையை கோரியிருந்தார். அந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்த அனுமதியை திரும்ப பெற்று தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்துள்ளது. இந்த நீதி பரிமாணத்தில் குறுக்கிடுவது போல் உள்ளதாக மனுவில் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணைக்கான அனுமதியை திரும்ப பெற்ற அரசாணையை ரத்து செய்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை மனுவில் வைத்திருந்தார். இந்த மனுவின் மீதான விசாரணை விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.